கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் 1:9. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லா உணர்விலும் அதிகமாக பெருகுங்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு ஜெபம் பண்ணுகிற போது அவர்களுடைய வாழ்விலே அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஏனென்றால் அநேக காரியங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கு அறிவும் எல்லா உணர்வின் ஞானமும் மிகவும் தேவையும் முக்கியமுமானதாய் இருக்கிறது. அதனால்தான் பிலிப்பிய திருச்சபையாருக்கு மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருகும்படியான ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் பலவிதமான தத்துவ போதனைகள் உபதேசங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கிறிஸ்தவ போதனைகள் போலவே இருக்கிறது. ஆகையால் எது சரியான போதனை, எது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை தரக்கூடியது என்பதை நாம் அறிய வேண்டுமானால் எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய ஞானம் நமக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. இதற்காக நாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து அறிவையும் எல்லா உணர்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் உதவியால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பகுத்தறியக்கூடிய கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.